வெங்கடேச பெருமானே, தெய்வங்களே, என் புருஷன் நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட இருக்க நீதான் அருள் புரியணும். அவரை இந்த ஊர்ல அந்தஸ்துள்ள மனுஷனாக்க அரும்பாடுபடுறேன். அதுக்கு நீங்க தான் துணை இருக்கணும். Canada, Michael Colt. Michael Colt, 3 lane forward. Canada trying. Jackie Charan is looking back. Canada beaten. Photo finish. Jackpot எடுத்தா. எனக்கு இப்படி ஒரு மாமனார். சுறுசுறுப்பே இல்லாத ஒரு புருஷன், அவருக்கு சூதாடியா ஒரு அப்பன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி குடும்பம் நடத்த போறேனோ. மிஸ்டர் பட்டாபி, நான் தூங்கிட்டு இருக்கேன். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தூக்கமா? போய் பாலை வாங்கிட்டு வாங்க. பட்டாபி சாரா? சாதாரண பட்டாபி இல்லையா, பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். அப்புறம் நீங்க ஏன் பால் வாங்க வந்தீங்க? விதியா விதி. கேவலம் 30 ரூபாய் மிச்சப்படுத்துறதுக்காக பால்கார கையை நிறுத்திட்டு 7000 ரூபாய் சம்பளக்காரன பால் வாங்க அனுப்பிச்சிட்டாயா? அவ ஒரு பயங்கரமான ராட்சசி. பரிமளம் மாதிரி உனக்கு ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? ஆமா, எனக்கு அப்படி ஒரு சம்சாரம் வாச்சிருந்தா கழுத்தை புடிச்சு வச்சு கொண்டு இருப்பேன். அப்புறம் வேலையை பார்த்துட்டு போங்க சார். என் புலம்பல நீ கேட்கட்டா போயா? அம்மா, என் நிலைமையை நீங்களாவது கேளுங்க மாட்டீங்களா? 7000 ரூபாய் சம்பளம் ஐயா. எம்காம் படிச்சிருக்கேன், என்ன பிரயோஜனம்? பால் வாங்க என்ன அனுப்பிச்சிட்டா ராட்சசி. அம்மா, பார்க்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. காலங்காத்தால உங்க புருஷன் எப்படி விரட்டுவீங்க? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யாம்மா, பொய்யா? ஏன் மாட்டாத்து ராது? ஐயோ, பேசின தமிழ் எல்லாம் வீணாயிடுச்சே. ஐயா, அம்மா, தங்கச்சி, அக்கா, சகோதரி, என் கஷ்டத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. சொல்லுங்க சார், நான் இருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஏரியால நான் பார்த்ததே இல்லையே. இப்பதான் புதுசா குடி வந்திருக்கேன் சார். ஓ, glad to meet you. என் சோக கதையை நீங்களாவது கேளுங்க. சொல்லுங்க சார். என் பேர் பட்டாபி. எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். வெரி குட். தோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கு. அதுவும் வெரி குட். எனக்கு பரிமளம்னு ஒரு பொண்டாட்டி. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. என்னையா பேஷ்? நான் என்ன நரசூஸ் காஃபி பத்தியா சொல்லிட்டு இருக்கேன்? அவன் நல்லா இருக்க மாட்டா, நல்லாவே இருக்க மாட்டா. அப்ப செத்தாதான் எனக்கு நிம்மதி. தடக்க ஒரு வழி இருந்தா சொல்லியா? ஒரே வழிதான் இருக்கு. ஐயோ, என்ன வழி? ஆத்துல யாரும் இல்லாத நேரமா பார்த்து அவளை ஒரு தனி ரூம் கூட்டிட்டு வந்து தாப்பால போட்டுரு. தாப்பால போட்டு 2 கையை தூக்கணும். கழுத்தை நெரிக்கணும். வேஷ்டிய மடிச்சு கட்டணும். போய் கட்டிண்டு சாஷ்டாங்கமா அவ கால்ல நமஸ்காரத்தை பண்ணுவோய். எல்லாம் ஒரு ஆம்பளை. சீதாராமன், டபுள் MA, 10,000 ரூபாய் சம்பளம். இனிமே எப்ப பாலை வாங்கிட்டு போய் காஃபி போட்டு சாப்பிட்டு. என்னையே பாலை வரல, பால் தீர்ந்து போச்சு. மோகன் கீழே விழுந்திருக்கான், கொண்டு வந்து கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, என்னையா அது அநியாயமா இருக்கு? கடை திறக்கும் போது வந்து நின்ன முதல் நாள் நான் தாயா. ஆமா, உங்க கதையை ஊருக்கே சொல்லிட்டு இருந்தா பால் இருக்குமா இங்க? இந்தாங்க காசு வாங்கிட்டு போங்க. ஐயோ, இப்ப பால் இல்ல நான் வீட்டுக்கு போனா பரிமளம் என்ன கொன்னுடுவான். என்னங்க இது? இந்த நாக்க நாடுது பாலாது. அது நேத்து பேஞ்ச மழையில மாடு நஞ்சிச்சு. நஞ்சிச்சா? என்னமா இது? கோமயத்தை இப்படி குழைச்சு ஊத்திட்ட. என் மேல உனக்கு என்ன ஆத்திரம்? ஆத்திரம் வராதா பின்ன? விடியறதுக்குள்ள ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமா இங்கேயே உட்காந்துருக்கீங்க. அதான் ஆத்திரம் வந்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். மாப்பிள்ள, ஊருக்கு போலாம் தான் காலில செருப்ப மாட்டினேன். காதுல ஒரு கதை விழுந்தது, செருப்ப கழட்டி கையில வச்சுக்கிட்டேன். என்ன கதை? என்ன மாப்பிள்ள, நீங்க பால் பூத்துல போய் பால் வாங்கத்தான் துப்பு இல்ல. பால்காரிக்கு எப்படி பணம் கொடுக்குறதுன்னு ஒரு விவசாய வேணாம். நான் எப்படி பணம் கொடுத்தேன்? மாமா, இது உங்களுக்கு யார் சொன்னது? வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். தம்பி, ஊரே சொல்றதுக்கு முன்னால நான் ஒருத்தர் சொன்னா தப்பில்லை. தம்பி, இன்னைக்கு இந்த ஊர்ல பரவல அசம்பாவிதம் அதிகமா நடக்காம இருக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த வாசிப்பு வைத்தியநாதன். ஏன் தம்பி, பணத்தை வைக்கிறதுக்கு எவ்வளவோ இடம் இருக்கு. பஸ்ல வைக்கலாம், பெட்டியில வைக்கலாம், சூட்கேஸ்ல வைக்கலாம், சுருக்கு பையில வைக்கலாம், ஏன் பாக்கெட்ல கூட வைக்கலாம். ஆனா ஜாக்கெட்ல வைக்கலாமா? அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணி இருக்கிறான். இவன் வச்சத அவளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் பார்த்திருந்தான்னா, இல்ல நானே வாய் தவறி வழக்கம் போல
சொல்லி இருந்தேன்னா இந்நேரம் இவனை கொத்துக்கறியாக்கி குறுமணம் பண்ணியிருப்பான். இந்த கன்றாவிய கண்ணான பார்த்த எனக்கே வாய் நமச்சல் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேனே, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்வாயே உடப்பு எடுத்திருக்கும். அம்மா, உன் புருஷனை நீ தடுத்து நிறுத்த போறியோ இல்ல தட்டி கொடுத்து தயார் பண்ண போறியோ அது ஓ இஷ்டம். ஏதோ எதிர் வீட்டுக்காரங்கிற முறையில என் கடமையை நான் செஞ்சிட்டேன். லொட லொடல் பேசிட்டு வாயை மூட்டு போயா போயா லொட லொடவா. பரிமளா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. ரோட்ல லாரி இடிச்சு நசுங்கி போன தார் டின்னு மாதிரி ஒரு அப்பன், விவசாய கட்ட ஒரு புருஷன், இவங்களை வச்சுக்கிட்டு நீ எப்படித்தான் குப்பை கொட்ட போறியோ. அப்ப நான் வருத்தமா இன்னும் 4 இடத்துக்கு போய் நான் வாசிக்கணும். மாமா, இத போய் வெளியில எங்கேயும் என்கிட்ட 1000 மேட்டர் இருக்குது. உன் புருஷன் வெறும் பிஸ்கோட், என்கிட்ட பண்ணு பொற வர்க்கி இப்படி எத்தனையோ இருக்குது. மொத்தமா தாருட்டப்பா போய் தொலை. என்ன மாப்பிள, கண்டவன் காரி துப்புற மாதிரி இப்படி பண்ணிட்டீங்க. என் பொண்ணு மாங்கல்யத்தை காப்பாத்தணும்னு பாக்குறேன். இல்லன்னா மாறுகை வாங்கி மதுரை வீரனாக்கி இருப்பேன் உங்களை. இது பாருங்கப்பா, இவரை கண்டிக்கவோ தண்டிக்கவோ யாருக்கும் உரிமை கிடையாது. நீங்க இந்த விஷயத்துல தலையிட வேண்டாம். அப்படி போடு. என்னங்க, நீங்க கொஞ்சம் இப்படி வரீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ. என்னம்மா? எம்கா 7000 ரூபாய் சம்பளம். அறிவு கிட்ட முண்டம். மூளை இருக்கா? ஊர் பூரா நம்ம குடும்ப கதையை சொல்லிக்கிட்டு அலையறீங்களே, கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? எச்சிய வீட்டுக்குள்ள இருந்து வெளியே துப்பலாம், வெளியில இருந்து வீட்டுக்குள்ள துப்பலாமா? படாது. எச்சல் ஊறிட்ட. இது கொஞ்சம் குறைச்சல் கிடையாது. நான் பக்கத்து வீட்டு மாமி கிட்ட போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா இப்ப ஊருக்கு புறப்படுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. என்ன டிஃபன் இன்னைக்கு? ஐயோ பரிமளா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போறது இருக்கட்டும், உங்களுக்காக பண்ணி வச்ச டிஃபனை யார் திங்கிறது? முதல்ல அதை கொட்டிட்டு போங்க. பொல்லாத டிஃபன். நேத்து பண்ண சட்னி, முந்தா நேத்து பண்ண சாம்பார். தோசைக்கு நெய் ஊத்த வேண்டாம், அட்லீஸ்ட் 2 சொட்டு எண்ணெய். கேட்டா கொழுப்பு ஏறி போச்சுன்னு டாக்டர் மேல பழிய போடுறேன். இந்த டிஃபனை சாப்பிடுறதுக்கு நான் பட்னியாவே ஆபீஸ் போலாம். அவ்வளவு கொழுப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதையே திங்குறீங்களா? ராத்திரி வந்து இதையேவா? இல்ல இப்போ அப்ப சாப்பிடுறேன். உட்காருங்க. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். வாய்க்கு ருசிய பார்த்தா வாசல்ல கடங்காரங்க மனித சங்கிலி மாதிரி வீதி வரைக்கும் நிப்பாங்க. நீங்க சாப்பிடுங்க. அப்போ வயிறு கும்முன்னு ஆயிடுச்சு. இப்படி ஊட்ட சாப்பிட்டா சம்பாதிக்கிறதுக்கு தெம்பு வேண்டாமா? நிறைய சாப்பிட்டா நிறைய சம்பளமா கொடுக்க போறாங்க. திருட! ஐயோ போலீஸ் போலீஸ்! என்ன கத்துறீங்க? பரிமளம், யாரோ என் ஸ்கூட்டரை திருடிட்டு அதுக்கு பதிலா அவன் சைக்கிளை வச்சுட்டு போயிட்டான். அறிவு இருக்கா உங்களுக்கு? ஸ்கூட்டரை திருடவ புது சைக்கிளை வாங்கி வச்சுட்டு போவானா? நான் தான் அதை வித்துட்டு போரா போட்டு சைக்கிளை வாங்கி வச்சேன். எதுக்கு? பெட்ரோல் விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. பெட்ரோல் விலையா? 1 லிட்டருக்கு அந்த வண்டி 80 கிலோமீட்டர் போகும். பழி வாங்கிட்டியம்மா. நீங்க சும்மா இருங்க. நாளைக்கே நமக்கு ஒரு குழந்தை பிறந்து, அதுவும் பொட்ட பிள்ளையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணணும்னா இப்பவே அது இதுல கைய வச்சாதான் நம்ம சேமிக்க முடியும். பிறக்காத குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் தலையில கைய வச்சிட்டியம்மா. பட்டாபி எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். நான் சைக்கிள்ல போனா என்னோட கௌரவம் என்ன ஆறுது? எத்தனையோ பேர் நடக்கிறதுக்கு காலே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. உங்களுக்கு ஓட்டுறதுக்கு சைக்கிள் வாங்கி கொடுத்ததுக்கு சந்தோஷப்படுங்க. சரி, இந்தாங்க. இந்த அப்பளக்கட்டையும் ஊறுகாயும் போற வழியில நடராஜன் கடையில கொடுத்து நம்ம கணக்குல வரவு வச்சுக்க சொல்லுங்க. போங்க. சனிய, இவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. என்ன சொன்னீங்க? தீர்க்க சுமங்கலி பவான்னு. அடடே, வாங்க சார், வாங்க. நான் வரேன். நடராஜா, என் நிலைமையை பாத்தியா? எம்காம் 7000 ரூபாய் சம்பளம். பொண்டாட்டி செத்தாதான் நிம்மதி. இதுதானே சார் சொல்ல போறீங்க? எத்தனை தடவை சொல்லுவீங்க சார்? பின்ன என்னய்யா, சோழா கார்பரேஷன்ல செக்ரட்டரியா இருக்கிற என்ன சேல்ஸ் பாய் ஆக்கிட்டாளையா? ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போனா இத ஊறப்போடு காயப்போடுன்னு என்ன கசக்கி புரியுறாயா? என்னைக்கு அவ்வளவு தொட்டேனோ அன்னைக்கு போன நிம்மதி எப்பதான் திரும்பி வருமோ? மாத கடைசியில. உனக்கு எப்படி தெரியும்? எப்பவும் நீங்க கொடுக்குற ஊறுகாய் அப்பளக்கட்டு இதுக்கெல்லாம் மாத கடைசியில் தான் சார் கணக்கு தீப்பேன். இப்ப நீங்க கொடுத்ததோட 450 ரூபாய் ஆச்சு. ஓ, நீ வரவு செலவு கணக்க சொல்ற, நான் வாழ்க்கை கணக்க சொல்றேன். ஒரு சார்மினார் பேக்கெட் எடுத்துக்கிறேன். ஏன் சார் கோல்ட் பிளாக்ல குடிப்பீங்க? விட்டுட்டீங்களா? பரிமளம் செத்தாதான் நான் கோல்ட் பிளாக் குடிக்க முடியும். அது வரைக்கும் சார்மினார் தான் கணக்குல எதுக்கு. வெரி சாரி சார். ஏன் போன மாசம் உங்களுக்கு கடலை உண்டை கொடுத்ததுக்கு அம்மா கண்ணா பின்னான்னு திட்டுனாங்க. சிகரெட் கொடுத்தேன்னு தெரிஞ்சது செருப்பாலேயே அடிப்பாங்க. என்னைய அவ அராஜகம் பொட்டிக்கடை வரைக்கும் வந்துருச்சா? என்னோட நிலைமையை பாத்தியா? பட்டாபி நான் படுற கஷ்டம் ஊருக்கே தெரியுது.
ஆனா என் பொண்டாட்டி பரிமளத்துக்கு மொத்தம் தெரியவே மாட்டேங்குது. பவுன் பவுனா வாங்குறா, பட்டுப்புடவை 1 2 பேங்க்ல அக்கௌண்ட், அவ பேர்ல எல்லாம் என் விதி. வணக்கம் சார். வந்துட்டானே, மணி 9 10 ஆச்சுன்னா போறோம். வந்து என் உசுரை வாங்கிடுவான். ஏப்பா நான் டிரைவர் கவனிப்பேனா இல்ல கேள்வி பதில் சொல்லிட்டு இருப்பேனா? டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு கெஞ்சினே, பண்ண மாட்டேன்டானுங்களே. நான் இன்னும் சொல்லவே இல்ல, அதுக்குள்ள அழுத்துக்கிறீங்களே. அன்னைக்கு ஒரு நாள் இதே சிக்னல், இதே இடம், ஆனா வேற ஒரு நல்ல கான்ஸ்டபிள். அந்த வெள்ளக்கோட்டை லேசா தாண்டினேன். இல்லையா மிஸ்டர், போலீஸ் ஸ்டாப் காமிச்சது உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்னங்க சார் டெய்லி அபசகுணம் பிடிச்ச மாதிரி ஆபீஸ் போகும்போது குறுக்க கை நீட்டார். ஆபீஸ்ல வேலை ஒழுங்கா நடக்க வேண்டாமா? மிஸ்டர், உங்க பேர் என்ன? பட்டாபி, எம்காம், 7000 ரூபாய் சம்பளம். சோழா கார்பரேஷன் செக்ரட்டரியா இருக்கு. வண்டி சொந்தமா? என்னோட சம்பளத்துல நானே வாங்கினது. ஆபீஸ்ல லோன் கொடுத்தாங்க. வண்டி நம்பர் இங்க இருந்து தெரியல, முன்னாள் தானே இருக்கு, குனிஞ்சு பாத்துக்கீங்களா சார்? ஷோ, வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? எனக்கு ஆயுசு கட்டின்னு ஜோசியர் சொல்லிருக்காரு, அதான் எடுக்கல. லைசன்ஸ்? அது அது இனிமே தான் எடுக்கணுமோ? ஐயோ, உங்களுக்கு கற்பூர மூளை சார், சீக்கிரமே ஐஜி ஆயிடுவீங்க. தேங்க்யூ. இருக்கட்டும். மொபைல் கோர்ட்ல ஒரு 500 ரூபாய் ஃபைன் கட்டணும். 500 ரூபாய் மொபைல் கோர்ட்டியா? மொபைல் கோர்ட் எங்க இருக்கு? ஒரு நிமிஷம், அப்படி வரீங்களா? வாங்க. இன்ஸ்பெக்டர் சார், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க போல இருக்கு, ஆனா ரொம்ப கண்டிப்பா இருக்கீங்க. எம்காம், 7000 ரூபாய் சம்பளம். 500 ரூபாய் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இருந்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் கோர்ட்ல கட்டுறது கூச்சமாக்கு. இது உங்க செலவுக்கு வச்சுக்கங்களேன். என்னது? லஞ்சம் கொடுக்கறதே தப்பு, அதுல என் பாக்கெட்ல வேற கைய வைக்கிறியா? வைஜெயந்தி ஐபிஎஸ். நோ. என்ன? பரிமள ஐபிஎஸ். என்ன விட்டுங்க, காவல் தெய்வமே. அதனால ஃபாலோ பண்ணு. சீக்கிரமா போங்க. Follow him, quick. Faster போங்க. இன்னும் வேகமா போங்க. நீச்சல் தெரியாது போல இருக்கு. ஐயோ கான்ஸ்டபிள், இங்க வாயா. என்னம்மா? அந்த நீச்சல் தெரியாது போல இருக்கு, போய் தூக்கியா. நான் விழுந்தா என்ன யாருமா தூக்குறது? உனக்கு நீச்சல் தெரியாதா? சுத்தம் புடி. என்னால அவ வேலை போச்சுன்னு அவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன். அவளை கல்யாணம் கட்டிக்கிட்ட அன்னியிலேருந்து என்னோட சுதந்திரமும் போச்சு, நிம்மதியும் போச்சு. அவ செத்தாதான் எனக்கு நிம்மதி. ஐயோ 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 ஐயோ, நான் நல்லபடியா ரிட்டையர் ஆகி ஒத்த பண்ணிட்டு கிராமத்துக்கு செட்டில் பார்த்தேன். ஆனா உன்னை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் வச்சுனாது டிராபிக் பிளாக் ஆகுதியா? போயா. சரி சரி, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு. பாக்கி கதையை நாளைக்கு வந்து சொல்றேன். காணும் கன்சாமி எஃப்ஐஆர். என்னப்பா அப்படி விட்டுட்டு இருக்க? ஜென்டில்மேன் ஆயிட்டியா? இது எவ்வளவோ பரவாயில்லடா. நாளையில இருந்து வாசல கூட்டி புள்ளி வச்சு நானே கோலம் போடணுமா? உன் பொண்டாட்டி சொல்றா. அவ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? அவளை பரிமளம். என்னங்க? என்னம்மா இது? இந்த வயசுல எங்க அப்பாவை போய் வேலை வாங்குறியே, பாவமா இல்ல? இந்த வயசுல உங்க அப்பா படிக்கிற புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்க. வால்மீகி ராமாயணம், சுந்தரகாண்டம். அவர் படிக்க வேண்டிய புஸ்தகம் தானே இது. உள்ள பாருங்க. இருவராணியின் இன்ப லீலைகள். இப்படி ஒரு அப்பாவை நினைச்சா உங்களுக்கு வெக்கமா இல்ல? வெக்கமாதான் இருக்கு. எங்க அப்பனுக்கு அறிவு இல்ல, அதுக்கான அப்பாவை மாத்திக்க முடியுமா? காலம் கடந்த வயசுல இப்படி கண்ட புஸ்தகத்தை படிக்கிறாங்களே, இது உங்களுக்கு கேவலமா இல்ல? வணக்கம். செய்திகள் வாசிப்பது வைத்தியநாதன். ஏமா, இந்த வெள்ளி குத்து விளக்க எங்கேயாவது பார்த்தா மாதிரி ஞாபகம் இருக்குதா? சொல்லு. ஆமா, இது எங்க விளக்கு? உங்க கையில எப்படி வந்தது? கையும் களவுமா பிடிச்ச உடனே
என் கைக்கு வந்துடுச்சு. புரியும்படியா சொல்லுங்களேன். உங்க மாமனார். நானே சொல்லிடுறேன். அது வேற ஒண்ணு இல்லம்மா. பூஜை ரூமுக்குள்ள போனேன். இந்த 2 குத்து விளக்கம் அங்க இருந்துச்சு. எனக்கு இது வெள்ளியா சில்வரானு ஒரு சந்தேகம். பூஜை ரூம் இருட்டா இருந்ததுனால வெளிச்சத்துக்கு வந்து விபூதி போட்டு தேய்க்கலான்னு வாசலுக்கு வந்தேன். சைக்கிள்ல வந்த ஒரு சண்டால லபக்குன்னு புடிக்கிட்டு போயிட்டாமா. அப்படியே அவனை துரத்திட்டு போய் பிடிக்க வேண்டியதானே? துரத்திட்டு ஓடுனே. வேட்டியா வந்துருச்சு. வேட்டியை வந்து என்ன அன்று வேற போடலையா? இது எங்க தாத்தா காலத்து விளக்கு. எங்க அப்பா எனக்கு இதை கொடுத்தாரு. உங்க அப்பா இதை தொலைச்சிட்டேன்னு வந்து நிக்கிறாரே, இவரெல்லாம் ஒரு மனுஷனா? நான் நடந்ததை சொல்றேன். நாளைக்கு ஜாக்பாட் 1,52,000 ரூபாய். விட்டதை பிடிப்பாரா மாட்டாரா? என்ன பண்ணாரு? ரேஸுக்கு பணம் போடுறதுக்காக குத்து விளக்க அடமானம் வைக்க போனாரு. வெச்ச இடம் நமக்கு வேண்டிய இடங்கிறதுனால வெள்ளி குத்து விளக்க வெடுக்குன்னு பிடிங்கிட்டு வேகமாக வந்துட்டேன். என்னது திருடி அடமானம் வச்சுட்டு வந்து நிக்கிறாரே, பாத்தீங்களா இவர? பாத்துருந்தாதான் தடுத்து நிறுத்திருப்பேன். அவருதான் அறிவில்லைன்னு தெரியல. பரவாயில்ல, மன்னிச்சு விட்டுருவோம். அது எப்படி? இன்னைக்கு விளக்கு வச்சவரு நாளைக்கு வெங்கடாச்சலபதியே வித்துட்டு வருவாரு. இந்த நிமிஷமே அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொல்லுங்க. பரிமளம், பாவம் அப்பா. இந்த வயசுல என்ன வெளியே போக சொல்றியம்மா? நான் எங்க போவேன்? எனக்கு யாரு தெரியும்? இரு பரிமளம், இந்த இத பாருங்க, குடிகாரங்க, சூதாடுறவங்க, சின்ன வீடு செட்டப் பண்றவங்க எல்லாம் குடும்பத்தை மட்டும் இல்ல இந்த சமூகத்தையே கெடுக்குறாங்க. ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கணும், இல்ல உங்க அப்பா இந்த வீட்டுல இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. சரியா சொன்னா. எங்க அந்த நாய் ஓடிடுச்சு. அப்பா அவன் என்ன சொல்லிட்டு போற பத்தியா? அவன் சொல்றது இருக்கட்டும்டா. நீ சொல்ற உனக்கு அவன் வேணுமா நான் வேணுமா? அவதான்ப்பா. பட்டாபி, எல்லா நாய்களும் என்ன கவுத்துட்டு ஓடிடுச்சு. இதுக்கு ஒரே வழி, நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட வேண்டியதுதான். என் வீட்டு விசேஷத்துக்கு உன்னை கூப்பிட்டுட்டு உன் சொந்த விஷயத்துல நான் தலையிடுறேன்னு தப்பா நினைச்சுக்காத. என் பொண்ணு மாதிரி நினைச்சு சொல்றேன். என் பொண்டாட்டி கொடுமைப்படுத்துறா, என் பொண்டாட்டி என்ன கொடுமைப்படுத்துறான்னு உன் புருஷன் ஊர் ஊரா புலம்புற மாதிரி ஏன் வச்சுக்கிற? நல்லா கேளுங்க சார். நான் என்ன இன்டிமேட் சென்ட் போட்டுட்டு இவளுக்கு செலவு வைக்கிறேனா, இல்ல இன்டிமேட்டா எவ்வளவு செட்டப் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கேனா? சென்டிமெண்டா இவ்வளோடைய தானே இருக்கு. நான் கூட சொன்னேன் சார், சுகுணான்னு ஒரு சுந்தரி ஆத்திர அவசரத்துக்கு அழைச்சுக்கிட்டு போறேன் வான்னு. வந்தானா? வல்லையே. அப்பன்னா அப்படி நான் அப்படி இல்லைன்னு முறைச்சுக்கிட்டே சொல்றான். கேட்டீங்களா? இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அப்ப. அந்த மாதிரி ஆளுங்களை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா குடும்பம் உருப்படுமா சார்? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுங்களா? வாலிப வயோதிக அன்பர்களே, கற்பக விருட்சகம் போல் ஒரு பிள்ளையை பெற்றேன். எம்காம் படிக்க வைத்தேன். 7,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலையில் சேர்த்தேன். இன்று மகனால் மறக்கப்பட்டேன், மருமகளால் துரத்தப்பட்டேன். உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை, இருக்க இடமில்லை. இரக்கம் காட்டுங்கள். பஸ் ஸ்டாப்ல நின்னுட்டு இருக்கேன் சார். இந்த அட்டையை காமிச்சு எங்கிட்டயே பிச்சை கேக்குறாரு. ஏமா, என்னதான் உன் மாமனார் கெட்டவரா இருந்தாலும் இப்படியா பிச்சை எடுக்க விடுறது? பாவம் பாக்குறதுக்கும் பரிதாபப்படுறதுக்கும் ஒரு தகுதி வேணும் சார். இவர் அப்பா மேல நான் பரிதாபப்பட்டா அப்புறம் இந்த சனியனை கூட்டிக்கிட்டு நான் அந்த காடை வாங்கிட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். பாத்தீங்களா சார், உங்களுக்கு முன்னாடி என்ன சனியன்னு சொல்றேன். பொண்டாட்டிக்காரி பிரியத்துல பேசுறான்னு அதே பிடிச்சிட்டு தொங்குறிய. பிரியமாவது பெருங்காயமாவது. இந்த ஆளுக்கு என்ன 4 வேலி நிலம் இருக்கா, நஞ்ச புஞ்ச இருக்கா, நடுவுல தோப்பு இருக்கா? நீங்க குடுக்கறதே 7,000 ரூபாய் சம்பளம். இதுல பிடிப்பு வேற 3,000 ரூபாய். 4,000 வச்சுக்கிட்டு நாக்க வலிக்கவா முடியும்? இதுல இந்த மூஞ்சி 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் வேற பண்ணிருக்கு. பாத்தீங்களா சார், ஒண்ணு இவ்வளவு திருத்துங்க, இல்ல தீர்த்து விட்டுருங்க. இந்த பாருமா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள எது நடந்தாலும் 4 செவத்துக்குள்ளதான் நடக்கணும். வெளியில தெரியப்படாது. தப்புமா. நானா சார் தெரியப்படுத்துறேன்? இதோ நிக்கிறாரே இந்த மூதேவிதான். மூதேவின்ட்டு அப்புறம் நான் நிக்கிறாரு மரியாதை. முச்சந்திக்கு முச்சந்தி தெருவுக்கு தெருவா நடந்து இதுதான் பெனாத்திக்கிட்டு தெரியுது. தெரியுதா? அவன் பெனாத்தும்படியா நீ நடந்துக்கப்படாதுமா. நல்லா சொல்லுங்க. சரி, ஏதோ நீங்க பெரியவர் சொல்றீங்களே நான் மதிச்சு நடக்கிறேன். இப்போது புத்தி வந்தா சரிதான். இந்த சனியை மட்டும் உருப்படலன்னு வச்சுக்கோங்க, சாணியை நான் வாசல்ல தெளிக்க மாட்டேன், இவர் மூஞ்சில தான் தெளிப்பேன். ஐயோ, வாங்க. சாணிய மூஞ்சியில தொழிப்பார். ஓஹோ, இவ்வளவுதானே சொல்லிட்டல. நைட்டு போச்சு, லைட்டு கூட போடாத பரிமளம் என்னதான் பண்றாங்களோ. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. பரிமளம், 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 வாசகத்தை திறந்து போட்டு என்ன பண்ற? என் பரிமளா குளிக்கிறா. அவ குளிச்சு முடிக்கிறதுக்குள்ள முழுச பாத்துறேன். பரி
பரிமளா ரத்தம் பாண்டியமாச்சு. அட பாண்டியா என்னடா பண்ண? பரிமளா பரிமளா கொலுசு பரிமளம் கொலுசு பாண்டிய சிறப்பு. ஹலோ, நான் பாண்டியன் பேசுறேன். பாண்டியனா? எங்க இருந்து பேசுற? உன்னோட வாட்சும் செருப்பு எங்க கிடக்கு? பரிமளம் எங்க? எல்லாத்தையும் நேர்ல சொல்றேன். உடனே அடையார் பாலத்துக்கு புறப்பட்டு வா. அடையார் பாலத்துக்கா? பாண்டியா, பாண்டியா, இங்கதான் இருக்கிறேன். வா. பட்டாமி, ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? நீ என் வீட்டுக்கு வந்தியா? ஆமா. இது உன் வச்சுதானே? ஆமா. எங்க என் பொட்டாட்டி? ஒரு கையை பிடி சொல்றேன். பிடி. என்னையே அது மூட்டை பொணங்கனம் கணக்குத. இதை எப்படி தூக்கி போடுறது? நீ நாயகன் படம் பார்த்திருக்கியா? அதுல எப்படி மூட்டை தூக்கி போடாம? எப்படி? ஓடொரு நரியில ஒரு நரிடும் பாண்டியா, என் பொண்டாட்டி எங்கன்னா ஏதோ மூட்டையை தூக்கி ஆத்துல போட சொல்ற. முதல்ல 100 ரூபாய் பணம் கொடு. எதுக்கு 100 ரூபாய்? மூட்டையை ஆட்டோல எடுத்துட்டு வந்ததுக்கு கூலி. ஏதோ என் மூட்டையை நான் கொண்டு சொன்ன மாதிரி எங்கிட்ட திட்டு கேக்குறேன். உன்கிட்ட கேட்காம வேற யார்கிட்ட கேட்கறது? மூட்டையில இருந்தது உன் பொண்டாட்டி போனோம். என் பொண்டாட்டி போனமா? பரிமளம், பரிமளம். போலீஸ்காரன் வரான், நீ மாட்டிக்குவ. பாண்டியா நில்லு. என் பரிமளத்தை கொன்னுட்டியா? ஏன்டா கொன்ன? நீ உன் கஷ்டத்தை சொன்னல, என் மனசு தாங்கல. புருஷன்கிட்ட அப்படிலாம் நடந்த கூடாதுமான்னு சொல்றதுக்காக உன் வீட்டுக்கு போயிருந்தேன். யாரது? நான் தான். நான் தானா? அறிவு இருக்கா உங்களுக்கு? செருப்பு காலோட வீட்டுக்குள்ள நுழைறீங்களே. ஏமா, உன் புருஷனை ரொம்ப கொடுமைப்படுத்தியாம? புல்லானாலும் புருஷன், கொஞ்சம் பொறுமையா நடந்துக்குமா? அவரு ஏன் புருஷன். அவர்கிட்ட பொறுமையா நடந்துக்கிறதும் எருமையா நடந்துக்கிறதும் ஏன் இஷ்டம். அது கேட்க நீ யாரு? மரியாதையா அங்கிருந்து வெளியே போயிடு. கொலையும் செய்வாள் பத்தினின்னு கேள்விதான் பட்டிருப்பேன். அதை என்ன நிரூபிக்க வச்சிடாத. போ வெளியே. போகலன்னா என்ன பண்ணுவேன்? என்ன